ஹாய் வெல்கம் டு அஸ்ட்ரோ குபேரன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கரசை கரணம். கரசை கரணத்தின் அதிபதி விநாயகர், கரசை கரணத்தின் கிரகம் சந்திரன், கரசை கரண விலங்கு யானை. கரசை கரணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதீதமான நினைவாற்றல் கொண்டதாக இருக்கும். தன்னை விரும்பக்கூடிய உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ கிளிப்பிங்கில் தன்னுடைய குட்டி யானைக்கு ஒரு முதல்ல கடிக்க வரும் பொழுது ஒரு தாய் யானை என்ன பண்ணுதோ அதுபோல் கரசைக்கரணம் எப்போதும் செயல்படும். கரசைக்கரணத்தினுடைய நினைவாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். கரசைக்கரணத்தின் நபர்கள் பெரும்பாலும் எனக்கு தெரிந்த வரைக்கும் குரு மற்றும் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். குரு அப்படின்றது யானையை குறிக்கக்கூடியது. ஒரு கரசைக்கரண நண்பர் பழக்கமாக இருக்கிறார், தெரிந்தவங்க இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு புது தொழில் தொடங்குறீங்க, அன்று ஒரு புது காரியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருந்து ₹1 வாங்கி நீங்கள் அந்த தொழிலை துவங்கும் பொழுது, அந்த நல்ல செயலை துவங்கும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றியை தரும். கரசைக்கரணத்தின் மிகப்பெரிய நன்மை என்னென்னா, தன்னை நம்பினவங்களை இறுதி வரைக்கும் காப்பாற்றக்கூடிய தன்மை கொண்டது. விநாயகர் எப்படி எப்பவுமே வழித்துணைக்கு வருவாரோ அதே போலவே கரசைக்கரணம் நம்பிக்கைக்குரியது. கரசைக்கரணத்துக்கு பெரும்பாலும் சந்திரன் விருச்சிக ராசியாக இருந்து அல்லது லக்னமாக இருந்து அவங்களுக்கு நீசமாக இருந்தால் கூட கரசைக்கரணத்தில் அவங்க பிறந்துட்டாங்கன்னா அவங்களால பிறருக்கு பன்மடங்கு நன்மை உண்டு. அதே போல் தனுசு மற்றும் கடகம் அதில் அதிகமாக ஆதிக்கம் உள்ளவங்கள்லாம் கரசைக்கரணத்தில் பிறந்து நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு குருவும் சரி சந்திரனும் சரி மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் நன்மைகளையே செய்வார்கள். கரசைக்கரணத்தை பொறுத்தவரை நம்ம ரொம்ப உண்மையாகவும் நட்பாகவும் இருந்தால் கண்டிப்பாக கரசைக்கரண நபர்கள் நமக்கு நண்பர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு கரசைக்கரண நபர்கள் உறவுகளாகவோ நட்பாகவோ இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய பாக்கியவான் தான். கரசைக்கரணம் மிகப்பெரிய சுபகரணம். அதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.